அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, அடுத்த 365 நாட்கள் ஒரு வருடம் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வேவ் லென்த்தான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத அந்த பதிவுல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். மேலும் பதிவுல நான் நிறைய விஷயத்தை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பதிவை நான் வந்து 7 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன். வித் டைம் லைனோட இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். 7 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அடுத்தது உத்தியோகம் தொழில், அடுத்தது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம், அடுத்து காதல் திருமணம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயம், அதன் பிறகு குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதன் பிறகு மாணவர்கள், அப்புறம் ஆரோக்கியம், இப்படி A to Z எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ பதிவை முழுமையா பாருங்க. வீடியோட எண்டிங்ல இந்த வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது வழிபடுறது சிறப்பு, மேலும் சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம், இந்த வருடத்தை செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கடக ராசி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த வருடத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு 2ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. இந்த கேது மேல ஏதாச்சும் சுபகிரகத்துடைய பார்வை இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணா அதுவும் இல்ல. அல்ல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பெரிய அளவுல ஃபேவரான அமைப்பு கொடுக்க மாட்டாரு. இருப்பினும் இந்த வருடத்துல மிக முக்கியமான பயிற்சியாக பார்க்கக்கூடிய குரு பயிற்சி. குரு வந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துல வந்து உச்சமாகிறார். 11 வருடம் கழித்து இந்த 2026ஆம் வருடத்துல கடகத்துல குரு டிராவல் பண்ண இருக்காரு. கரெக்டா ஜூன் மாதத்துல இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிகழும். ஜூன் மாதத்துல இருந்து உச்ச குரு ஜென்மஸ்தானத்துல இருக்கும். ஜென்மத்துல குரு இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. இருப்பினும் குரு வந்து நமக்கு யோகாதிபதி, அதாவது 9ஆம் அதிபதியாக வந்துருவாரு. அவர் ஜென்மஸ்தானத்துல வந்து உச்சமாகிறது ஒரு வகையில யோகமான அமைப்பு. அதே மாதிரி திரிகோண ஸ்தானங்களை இயக்குவாரு. அதாவது 1, 5, 9 இந்த ஸ்தானங்கள்லாம் குரு பயிற்சிக்கு பிறகு இயங்க ஆரம்பிக்கும். அது ஒரு வகையில நமக்கு யோகமான நல்ல பலன்களை அதிகமா கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தது கேதுவை பார்த்தோம்னா அஷ்டமத்துல இருக்காரு. அஷ்டம கேது அது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. இருந்தாலும் முதல் 6 மாதம் கேதுவால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா குரு பார்வையில இந்த கேது பகவான் வந்துடுறாரு. எனவே குரு பார்வையில் இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் அதிகப்படியான கெடுபலனை எந்த வகையிலும் நமக்கு கொடுக்காது. எனவே முதல் 6 மாதம் ராகுவால எந்த ட்ரபிளும் இருக்காது. குரு பயிற்சிக்கு பிறகு அஷ்டம ராகு ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது சனி பாகியத்துல, பொதுவா சனி வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 7, 8க்கு அதிபதியா வருவாரு. அவர் பாகியத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில குற்றம். இருந்தாலும் அஷ்டம சனி லெவலுக்கு இந்த பாகிய சனி இருக்காது. இந்த வருடத்துல சனி எந்த சேஞ்சஸும் பண்ணல, பாகியத்துல தான் டிராவல் பண்றாரு. அதே மாதிரி சனி பகவான் தான் அமர்ந்த இடத்துல இருந்து 3, 7, 10 இந்த ஸ்தானங்களை இயக்குவார். அதன் அடிப்படையில சனியுடைய பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துல பதியும். மேலும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல பதியும். மேலும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல பதியும். சோ இந்த ஸ்தானங்கள் எல்லாம் சனி பகவான் இயக்குவார். இந்த வருடத்துல மிக முக்கியமான கிரக நகர்வு அப்படின்னாக்கா குரு பயிற்சி 1 ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி. குரு வந்து மிதுன ராசியில இருந்து கடக ராசியில வந்து உச்சமாவாரு. இது ஒரு முக்கியமான பயிற்சி. அடுத்தது நம்ம பாக்குறது ராகு கேது பயிற்சி. டிசம்பர் 5ல இருந்து ராகு கேது பயிற்சி வரும். இது வருஷத்தோட கடைசியில இருக்கிறதுனால அதை நம்ம பெருசா நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இந்த வருஷத்துல மேஜரான பார்ட் எங்க இருக்க போகுது அப்படின்னா 2, 8 இந்த ஸ்தானங்கள்ல தான் இருக்க போகுது. அதுலயும் முதல் 6 மாதம் ராகுவால எந்த ட்ரபிளும் இல்ல. ஏன் அப்படின்னா அந்த குரு பார்வையில அந்த ராகு பகவான் வந்துருவாரு. எனவே முதல் 6 மாதம் ராகுவால பெருசா எந்த ட்ரபிளும் இருக்காது. சோ இதுதான் வருட கிரகத்துடைய பிளானட்டரி பொசிஷன். பொதுவா இந்த வருட பலன் அப்படிங்கிறது வருட கிரகங்களுடைய நிலையை அடிப்படையா வைத்துதான் கணிப்போம். அதன் அடிப்படையில இந்த 4 வருட கிரகங்களும் நமக்கு ஓரளவுக்கு சாதகமான இடத்துல தான் டிராவல் பண்ணுது. அதனால நிறைய சுபத்துவமான நல்ல பலன்கள் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ செக்மெண்ட் வைஸா டீடைலா பார்க்கலாம். எதெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம். 2ல கேது இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. இதுல ஏதாச்சும் குரு பார்வை சுப கிரகத்துடைய பார்வை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்ல. மாத கிரகங்கள் மட்டும் அந்த 2ஆம் இடத்தை சில சமயங்கள்ல சுபத்துவப்படுத்தும், ஒரு சில மாதங்கள்ல சுபத்துவப்படுத்தும். அப்போது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த 2026ஆம் வருடத்துல குடும்ப வாழ்க்கையில சற்று கவனமா இருக்கணும். குடும்ப உறுப்பினரோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். வாக்குவாதங்கள் அதிகம்
அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு பொறுமையை கடைபிடித்து நம்ம நிதானமா செயல்படுறது சிறப்பான நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஒன்ஸ் நம்ம பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிட்டோம்னாக்க அந்த வருடம் நமக்கு வெற்றி நீங்க ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல அதிகமான கோப உணர்வு வரும், ஃபேமிலியை நினைச்சு நிறைய கவலை உணர்வு வரும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி நம்மள குழப்பி விடுவாங்க, குடும்ப உறுப்பினர் கூட வாக்குவாதம் அதிகமா வரும். இப்படி ஒரு மாதிரி ஒரு கலவையான ஒரு அமைப்பு ஃபேமிலி ரீதியா இருக்கிறதுனால உங்களால அடுத்த ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியாது. அது உங்களுடைய அந்த சிந்தனையை மாத்தி மாத்தி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவுக்கு வந்துடணும். யாரு வேணாலும் என்ன வேணா பேசிட்டு போட்டும், நம்ம கிளியரா நம்ம பாதையில பயணிக்கலாம். மைண்ட் நம்ம ரிலாக்ஸா வச்சுப்போம். யார் என்ன சொன்னாலும் அனுசரிச்சு போய்ப்போம். ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்களை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தெளிவுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமா மாறிடும். ஏன்னா 2ல கேது இருந்தா குடும்பத்துல ஒரு மாதிரி கலக அமைப்புகளை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களா உங்களுக்கு எகெயின்ஸ்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடியே கேது 2ஆம் இடத்துல அமர்ந்து ஃபேமிலி ரீதியா ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. குடும்பத்தை பத்தின ஒரு கவலை, அது வாட் எவர் நீ எந்த ஏஜ் கேட்டகரினரா இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவலையை கொடுத்திருப்பாரு. குடும்பத்துல ஒரு சுமை அமைப்பை கொடுத்திருப்பாரு, ஆல்ரெடியே கொடுத்துட்டாரு. இந்த வருடத்துல அந்த டாஸ்க் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்த வைப்பார். ஆல்ரெடி இருக்கிற சுமை அமைப்புகளை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்க வைப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாஸ்க் எல்லாம் நகர்த்தி ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி வருஷத்தோட கடைசியில எல்லாத்துல இருந்தும் வெளியில வந்துருவீங்க. எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளில வந்துருவீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவீங்க. அதுதான் அந்த வருடத்துல இருக்கக்கூடிய சாராம்சம். எனவே இந்த வருடத்துல ஃபேமிலி ரீதியா சில சுமை அமைப்புகள் இருக்கும். வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும், குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், குடும்பத்துல நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், ஃபேமிலி பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்க ஃபேமிலி பிரஷர் பண்ணுவாங்க. ஆனா அந்த பிரஷரோட அதுல வளர்ச்சியும் இருக்கும். இதுதான் அந்த வருடத்துக்கான குடும்ப வாழ்க்கை பலன். அடுத்தது ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், தந்தையுடைய உறவு நிலை, தந்தை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நேரத்துல கல்வி ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம். தந்தை வழி உறவுகளோட சற்று கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அடுத்தது மெயினா பாக்குறது மூத்த சகோதர சகோதரிகள், இவங்க கூடயும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். மூத்த சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்புகள் இருக்கும். அதையும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். அடுத்தது இளைய சகோதர சகோதரிகள், 3ஆம் இடத்துல சனி பார்வை. எனவே இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையிலும் ஏதாச்சும் ஒரு பிரஷர் அமைப்பு இருக்கும். மூத்த சகோதர சகோதரி, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், இளைய சகோதர சகோதரிகள், இவங்களெல்லாம் அந்த வருடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு நம்ம எடுத்துட்டு போயிடுறது சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் பெருசா கேர் பண்ணிக்காம நியூட்ரலா நம்ம டிராவல் பண்ணிடுறது நமக்கு ஒரு யோகமான அமைப்பை இந்த வருடம் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். எனவே குடும்ப வாழ்க்கையில சற்று கவனம் தேவை. பெருசா பயப்படுற அளவுக்கு இல்ல. மைண்ட ஜஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வருடம் உங்களுக்கு ஒரு growth தரக்கூடிய ஒரு வருடமா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். போக போக அந்த சுமையெல்லாம் குறைச்சி எல்லாத்தையும் கடந்து ஒரு வெற்றி கொடியை நிலைநாட்டக்கூடிய அமைப்புக்கு வந்துருவீங்க. வருஷத்தோட கடைசியில அந்த சுபத்துவமான வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்தது உத்தியோகம், தொழில், இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது, முதலாவதா நம்ம உத்தியோக லைஃப் எடுத்துக்கும் போது 6ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இந்த வருடம் ஃபுல்லாவுமே இருக்கு. இருப்பினும் குரு பார்வையும் முதல் 6 மாதம் 6ஆம் இடத்துல இருக்கும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கும். எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 6 மாதம் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜரா ட்ரபிள் இருக்காது. ஆல்ரெடி இருக்கிறத ஸ்மூத்தா உங்களால நகர்த்த முடியும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் தடை தாமதத்தோட கிடைக்கும். எதுவும் நீங்க நினைச்சதும் டக்குன்னு உங்களுக்கு growth கொடுத்துறாது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தடை தாமதத்தோட சில குழப்பங்களுக்கு பிறகு கிடைக்கும். ஆனா கிடைக்கும். இந்த 6 மாசத்துக்குள்ள அந்த சுப செய்தியை நீங்க எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல ஒரு growth, உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள சில தடை தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைச்சிடும். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, இப்பதான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அல்லது ரொம்ப நாளா ஒரு உத்தியோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடத்துல சுபத்துவமான ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா குரு பார்வையில் 6ஆம் இடம். எனவே வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும். சனியுடைய பார்வையும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்க்கக்கூடிய வேலையில ஒரு திருப்தி இருக்காது. எதுலயும் ஒரு மனம் ஒரு திருப்தி அடையாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு குணத்தை அதிகமா கொடுக்கும். சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்துல சில சுமை அமைப்புகள் இருக்கும். சக ஊழியர்களோட கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்புகள்லாம் இருக்கும். எனவே முதல் 6 மாதம் வரைக்கும் பெருசா ட்ரபிள் இல்ல. அதாவது ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பெருசா ட்ரபிள் இல்ல. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம், சக ஊழியர்களுடைய அந்த உறவு நிலை, இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த நேரத்துல உத்தியோகத்தை கைவிட்டு வேற உத்தியோகம் நான் ஜம்ப் ஆகுறேன், வேற உத்தியோகத்தை நான் தேடலான்னு இருக்கேன், ஆல்ரெடி இருக்கிறத விட்டுட்டு புதுசுக்கு நான் மாறுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா எல்லாம் கொஞ்சம் மைனஸ்ல போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சுபத்துவமான வளர்ச்சி உண்டு. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது குரு பெயர்ச்சிக்கு பிறகு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு
விழிப்புணர்வோட இருக்கணும். ஜாப சேஞ்ச் பண்றது, ஜாப்ல ரிஸ்க் எடுக்கிறது, சோ இதெல்லாம் வந்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பயண யோகம் உண்டு. 6, 8, 12 சுபத்துவமா இருக்கு. அதனால வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றீங்கன்னா அதை இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். இந்த 2026ஆம் வருடத்துல வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த 2026 ஜனவரியிலேயே அது கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. எனவே பயண யோகம் சிறப்பு. பயணத்தால ஆதாயம் உண்டாகும். சொந்த ஊர்ல இருக்க முடியாது. உத்தியோகம் சார்ந்த வகையில வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போறதுக்கான யோகம் உண்டு. விபரீத ராஜயோகம், அதாவது வந்து 6 12ல போய் அமர்ந்திருக்காரு. எனவே சந்தர்ப்ப சூழ்நிலைகளால திடீர்னு ஒரு ஜாக்பாட், திடீர்னு ஒரு வாய்ப்பு, திடீர்னு ஒரு ஏற்றம், அதை வந்து இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கொடுத்துரும். 2026ல வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போய் நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா அதுக்கு அந்த எஃபோர்ட்டை நீங்க கொடுக்கலாம். அதுல வந்துட்டு ஒரு சுப செய்தி தாராளமா கிடைக்கும். உத்தியோக ரீதியா முதல் 6 மாதம் ஏற்றத்தை கொடுக்கும். ஜனவரி 1ல இருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் உத்தியோக ரீதியா எந்த ட்ரபிளும் இருக்காது. மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். அடுத்தது நம்ம தொழில் லைஃப் அனலைஸ் பண்ணும்போது தொழில் வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம் பெரிய அளவுல பாதிக்கப்படல. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நல்ல ஏற்றம் இருக்கும். நீ என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி தொழில் ரீதியா நல்ல ஏற்றம் இருக்கும். அதே போல அஷ்டமத்துல ராகு இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் தொழில்ல நிறைய விரைய செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. நிறைய நஷ்ட செலவுகள் ஏற்படலாம். தேவையில்லாத விஷயத்த பிரம்மாண்டமா சிந்தனை பண்ணி பிரம்மாண்டமா அந்த செலவு பண்ணி அதுல ஏதாச்சும் ஒரு லாக்ல போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கி பிசினஸ் பண்ணி மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது போன்ற சின்ன சின்ன மைனஸ் தான் இருக்கு. மற்றபடி வந்து 10ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கிளிக் ஆகும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல ப்ராஃபிட் உங்களால பார்க்க முடியலனாலும் பெரிய அளவுல நஷ்டம் இல்லாம இருக்கும். போட்ட பணத்தையாச்சும் ரிட்டர்ன் எடுத்துடலாம். அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் தான். சனியுடைய பார்வை லாபஸ்தானத்துல இருக்கு. அதெல்லாம் வந்து நினைச்ச மாதிரி போலங்கிற மாதிரி ஒரு ஏக்க அமைப்பு கொடுக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து growth-ம் இல்ல, டவுனும் இல்ல, அப்படியே ஒரு அளவுக்கு ஆவரேஜா நகர்த்திட்டு போகும், நியூட்ரலா எடுத்துட்டு போகும். நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இது ஃபேவரான டைம் இல்ல. புதுசா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இப்பதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்ப கடன் சிந்தனையை அதிகமா கொடுக்கும். ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது கடன் வாங்கக்கூடிய அந்த சிந்தனையை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடம் சுபத்துவம் அடைஞ்சிருக்கு. தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவோம், கடன் வாங்கி மாற்றம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தை சனி பார்த்து கொஞ்சம் பங்கப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது லாபஸ்தானத்தை சனி பார்த்து இந்த லாபஸ்தானத்தை கொஞ்சம் கெடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னாக்கா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்காது. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான அந்த ப்ராஃபிட் ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆகுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. எனவே நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சரியான நேரம் இல்ல. ஆனா ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும். அதாவது நஷ்டத்துல போகாம ஓரளவுக்கு நியூட்ரலா உங்களை சேஃபான ஜோன்ல அழைச்சிட்டு வந்துரும். அதனால ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்க எதை நினைச்சு பயப்பட வேண்டாம். உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை நீங்க ப்ராப்பரா நீங்க பண்ணிட்டே இருங்க. அதுல சுப வளர்ச்சி தாராளமா உண்டு. நியூ பிசினஸ், நியூ ஸ்டார்ட் அப் ஏதாச்சும் யோசிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு அதிகமா கடன் வாங்கி இதுலயும் போய் சிக்கிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதான்னு உங்க குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகளை செய்யறது சிறப்பு. கோச்சார ரீதியா நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிளான டைம் பீரியட் இது கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்கிறது பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம். இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதல்ல பொருளாதாரத்தை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னாக்கா லாபஸ்தானத்துல சனியுடைய பார்வை, 2ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல குரு, சொல்லவே வேண்டாம். கடகத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ கடுமையான விரைய செலவுல இருப்பாங்க. நிறைய சுப விரைய செலவாகும். அது ஒரு வகையில சிறப்பு. வீட்டுக்கு தேவையான விஷயம், உங்களுக்கு தேவையான விஷயம், ஃபியூச்சருக்கு தேவையான விஷயம், இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு சுப விரைய செலவு வரிசையா வந்துட்டே இருக்கும். ஓட்டக்கூடத்துல தண்ணி நிரப்புற கதையா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போகும். பொருளாதார ரீதியா ஒரு தன்னிறைவு அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வருடத்துல இருக்கும். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் அதிகமான சுபவிரை செலவுகள் இருக்கும். ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. வீட்டுல ஏதாச்சும் மங்களகரமான மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. ஏன்னா எப்படியும் கையில இருக்கிற பணம் கரைய போகுது. அதை சுப வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறது சிறப்பு. லாபஸ்தானத்தை சனி பகவான் கனெக்ட் பண்றாரு. குரு பகவான் மற்றும் சனி பகவான் 2 கிரகமும் வந்து 6ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுது. ஏதோ ஒரு நல்ல மாற்றத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்றதுக்கு ஐடியா பண்ணலாம். இப்படி ஒரு மாறுபட்ட சிந்தனையை கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி அமைப்புகள் இருக்காது. மன ரீதியா திருப்தி இருக்காது. கையில இருக்க தங்க அணிகலன்கள் அடகுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அல்லது ஆல்ரெடி அடகுல இருக்கலாம். ஏன்னா போன வருஷத்துலயும் 9ஆம் இடத்தை தான் சனி பகவான் ஆக்டிவேஷன் பண்ணாரு. நிறைய பேருக்கு ஆல்ரெடி கோல்டு லோன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ அந்த கோல்டு லோன் வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுவீங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் செலவு அதிகமா இருக்கும். ஆனா அது எல்லாம் சுப விரை செலவா இருக்கும். எதுவும் தண்ட விரை செலவா போகாது. அது இந்த வருடத்துல இருக்கிற
இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். உடைய எண்ணங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்துரும். அதுலயும் எந்த மைனஸும் இல்ல. சில சமயங்கள்ல இந்த ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள பார்த்தனா சுப விரைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஏன்னா வந்து 6ஆம் இடத்தை குரு பார்த்து ஆக்டிவேஷன் பண்ணிடுறாரு. ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்துக்கு மங்களகரமான மாற்றங்களுக்கு ஏதாச்சும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மற்றபடி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். தேவைகள் எண்ணங்கள் இதெல்லாம் பூர்த்தி ஆகும். மைண்ட்ல வச்சிருக்க பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் இந்த வருடத்துல ஒரு சுபத்துவமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கடன் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடனை கட்டி முடிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருப்பீங்க. ஆல்ரெடி ஏதாச்சும் லோன் எடுத்திருக்கீங்க, ஒரு கடன் இருக்கு, தங்கம் அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்கு அப்படின்னா அந்த பணம் அந்த கடனை கட்டி முடிச்சு அந்த கடன் பிரச்சனையில நம்ம வெளில வரணும் அப்படிங்கறதுல மும்முரமா இருப்பீங்க. அதுவும் சிறப்பு. ஒரு சிலர் பழைய கடனை முடிச்சு புதுசா ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்துக்கு கடன் வாங்குவாங்க. அந்த சூழ்நிலைகளும் இந்த வருடத்துல உண்டு. இருப்பினும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் சுப விரைய செலவு உண்டு, சுப விரைய கடன் உண்டு. புதுசா கடன் வாங்குறதுக்கான அந்த மைண்ட் செட் யாச்சும் இந்த வருடம் கிரியேட் பண்ணும். முதல் 6 மாதம் அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கடன் பிரச்சனை எல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. 6ஆம் இடத்தை சனி பகவான் ஆக்டிவேஷன் பண்ணாலும் குருவுடைய பார்வை சனி மேல பதிஞ்சிரும். அதனால ஜூன் 1க்கு பிறகு கடன் சுமையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எனவே கடன் சார்ந்த விஷயமும் நமக்கு வந்து பெருசா ட்ரபிளா இல்ல. இந்த வருடம் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கு. பழைய கடன் அழியுது, புதுசா கடன் உருவாகுது. கடன் வாங்கி மங்கள மாற்றம், சுபத்துவமான மாற்றம், ஃபேமிலிக்கு தேவையான செலவு இதெல்லாம் செய்றோம். 2ல கேது இருக்கிறதுனால குடும்பத்துல செலவு அதிகமா இருக்கும். ஃபேமிலி ரீதியா நிறைய செலவு இருக்கும். மாத்தி 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 குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ ஏதோ ஒரு வகையில செலவு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு மேஜரா ட்ரபிள கொடுத்துறாது. அது இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம். ஏன்னா குரு உச்சமாகிற வருடம். அதான் மேஜரா எதுவும் ட்ரபிள கொடுத்துறாது. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கடன் பிரச்சனையை குறைக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப மும்முரமா இருப்பீங்க. கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகமாகும். கடன் எவ்வளவு இருந்தாலும் இந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீங்க. சோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதலாவதா காதல் வாழ்க்கை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. 5ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. பாவகிரகங்களுடைய பார்வையோ ஆதிக்கமோ பெருசா இல்ல. குருவுடைய பார்வை இந்த வருஷத்தோட செகண்ட் பார்ட்ல அதாவது வந்து ஜூன் 1ஆம் தேதியில இருந்து வந்து பார்த்தோம்னா குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல பதியும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில ஒரு சிறப்பான வளர்ச்சி உண்டு. காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனிமை, ஒரு சுபத்துவமான மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில உண்டு. காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னா ஜூன் 1க்கு பிறகு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். இருப்பினும் 2ஆம் இடத்துல கேது, 8ல ராகுலாம் இருக்கிறதுனால ஃபேமிலில கொஞ்சம் குழப்ப அமைப்புகள் ஏற்படும். ஆனா அது மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சிடும். குரு பயிற்சிக்கு பிறகு காதல் உறவுல இருக்கக்கூடிய அந்த குழப்பம், ஃபேமிலில ஒத்துக்காத அமைப்பு, குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்ப அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா குரு பயிற்சிக்கு பிறகு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். ஒரு தெளிவு கிடைக்கும். காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த வருடம் வந்து ஃபேவரா இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை 5 7ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுது. குரு பயிற்சிக்கு பிறகு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். சோ அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எனவே காதல் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்குது. காதல் உறவுல இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாம் குறையுது. காதல் சார்ந்த வகையில ஒரு மன மகிழ்ச்சி, பார்ட்னரோட அந்த நம்பிக்கை, அந்த துணை அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது திருமண முயற்சி இந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னாக்கா இந்த வருடத்துல தாராளமா கொடுக்கும். ஏன் அப்படின்னா இப்போ சுப விரைய செலவு இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்லயே அதை நான் சொல்லிட்டேன். இந்த ஜனவரில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். திருமண முயற்சிகளை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூன் 1க்கு பிறகு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும். ஏன்னா 7ஆம் இடத்த குரு உச்ச குரு, அதுவும் உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை கனெக்ட் பண்றாரு. சம சப்தம பார்வையால 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7 கூடியவர் 9ல வலிமையா தான் இருக்காரு. எனவே திருமண முயற்சியை தாராளமா மேற்கொள்ளலாம். இந்த வருடத்துல 95% திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் கிடைக்கும். சுப விரைய செலவு திருமணம் சார்ந்த வகையில மேக்சிமம் இருக்கும். 95%. இன்னும் ஒரு 5% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல தசா புக்தி நடக்கணும். திருமணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தசா புக்தி குறிப்பா 3 7 11 இந்த ஸ்தானங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இயங்கிட்டனாலே இந்த வருடத்துல 100% திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். திருமணம் சார்ந்த வகையில சுப செய்தி தாராளமா இந்த வருடத்துல கிடைக்கும். திருமண வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துல திருமணம் நிச்சயமாகிறது, திருமணம் நடக்கிறது இதெல்லாம் சுபத்துவமா இருக்கும். அதனால அந்த முயற்சிகளை தாராளமா செய்யலாம்.
அடுத்தது திருமண வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7 9ல பலமா தான் இருக்காரு. குரு பயிற்சிக்கு பிறகு குருவும் வந்து 7ஆம் இடத்தை பலப்படுத்துறாரு, 7ஆம் அதிபதியும் பார்த்துடுறாரு. எனவே திருமண வாழ்க்கை இந்த வருடத்துல ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனை, குழப்பம், வில்லங்கம் எல்லாம் சரியாயிடும். திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும், வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்கும், வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். சண்டை, வம்பு, வழக்கு, பிரச்சனை இது மாதிரி ஏதாச்சும் திருமண வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும், ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே திருமண வாழ்க்கையில ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம், வாழ்க்கை துணையால ஒரு விதத்துல ஆதாயம் இதெல்லாம் சிறப்பாக நமக்கு கிடைக்கும். 8ல ராகு பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் ஒரு சின்னதா மைல்டா ஒரு கவனம் மட்டும் வச்சுக்கோங்க. இருப்பினும் 7ஆம் இடம் வலிமை அடையுது, 7ஆம் அதிபதி வலிமை அடைகிறாரு. வாழ்க்கை துணையால மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது. சின்னதா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருங்க. ஏன்னா கேது 2ல இருக்கும்போது என்ன பேசுறதுன்னு தெரியாம டக்குன்னு வார்த்தையை உணர்ச்சி வசப்பட்டு விடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஏதாச்சும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா இப்ப ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டாயிடும். ஆனா பழைய கதையை திரும்ப கலரக்கூடாது. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி ஒருபோதும் பேசக்கூடாது. ஏன்னா கேது அந்த பேச்சுவார்த்தைகளை எடுப்பாரு. அதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில என்ன மன வருத்தம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். திருமண வாழ்க்கை இந்த வருடத்துல சிறக்க ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தடைப்பட்ட மாதிரியான ஒரு அமைப்பிலே இருந்துச்சுன்னா இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு 95% குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷத்துல ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா நல்ல செய்தி கிடைக்கும். ஏன்னா குரு உச்சமாகி தன்னுடைய 5வது பார்வையை 5ஆம் இடத்துல செலுத்துவார். எனவே இந்த வருடத்துல நீங்க ஜனவரில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சிகளை ஜனவரில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மருத்துவருடைய ஆலோசனை படி கொஞ்சம் செயல்படுங்க. சுப செய்தி மிக விரைவா கிடைக்கும். அதிகமான அலைச்சல், அதிகமான பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும். பெண்கள் குறிப்பா கொஞ்சம் அதிகமா ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்துல ராகு, சனி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கான இடத்துல இருக்கு. அதனால நிறைய அலைச்சலை கொடுக்கும், நிறைய இடமாற்றங்களை கொடுக்கும், பயணத்தை கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஜூன் 1க்கு பிறகு சுப செய்தி தாராளமா கிடைச்சிடும். குழந்தை பாக்கியத்துல இந்த வருடத்துல ஒரு 95% பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பிள்ளைகளுக்கு ஒரு அபாரமான ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். பிள்ளைகளுக்கு நிறைய சுப மாற்றங்கள் இந்த வருடத்துல நிகழும். பிள்ளைகளுடைய கல்வி சிறக்க ஆரம்பிக்கும். பிள்ளை பற்றி இருந்த கவலை, குழப்பம், பிரச்சனை எல்லாம் சரியாகும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த வருடத்துல தாராளமா செய்யலாம். திருமண வயதுல உங்களுக்கு மகளோ மகனோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வருடத்துல திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமணம் சார்ந்த வகையில ஒரு சுப செய்தி மிக விரைவாகவே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய வயதுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும், அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் ஒரு வளர்ச்சிக்காக ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணணும், கல்விக்காக ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அதெல்லாம் இந்த வருடத்துல செய்யலாம். அதுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. எனவே பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்றம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். பிள்ளைகளால உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு சுபத்துவமா எடுத்துக்கலாம். இந்த 2026ஆம் வருடத்துல நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு அதிகமா இருக்கும். குலதெய்வத்தை வழிபடுறதுக்கான பாக்கியம் உண்டாகும். நிறைய பேர் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதெல்லாம் சிறப்பு. பூர்வீகம் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கம் சரியாகும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். திரிகோண ஸ்தானங்கள் இயங்குது. நிறைய நல்ல சுபத்துவமான ஏற்றத்தை இந்த வருடம் கண்டிப்பா கொடுக்கும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் எந்த பாவ கிரகத்துடைய ஆதிக்கத்திலையும் இல்ல. அது நம்ம ஒரு பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள எந்த ட்ரபிளும் இருக்காது. மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில நல்ல ஏற்றம் உண்டு. படிப்பு சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலிருந்தே நல்ல கல்வியில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குரு பகவானுடைய பார்வை முதல் 6 மாதம் வந்து பார்த்தோன்னா 4ஆம் இடத்துல பதியும். அது ஒரு சிறப்பு. அதன் பிறகு 5ஆம் இடத்துல பதியும். அதுவும் ஒரு சிறப்பு. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பரிசாக தரக்கூடிய வருடமா இருக்கும். படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பு சார்ந்த வகையில அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம், பெயர் புகழ், அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைச்சிடும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அப்ராட்ல படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா அந்த வருடத்துல அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அட்லீஸ்ட் கல்விக்காக சொந்த மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு கூட போறதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும். கல்வி சார்ந்த வகையில
பயணம் உண்டு, அதனால ஆதாயமும் உண்டு. எனவே கல்விக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வருடமா இருக்கும். மாணவ மாணவிகள் இந்த வருடத்துல ஒரு தெளிவான முடிவெடுத்து தெளிவான பாதையில பயணிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மாணவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக தான் இருக்கு. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் பெருசா ட்ரபிள் இல்ல. ஏன்னா அஷ்டமத்துல இருக்கிற ராகு குருவுடைய பார்வையில வந்துருவாரு. முதல் 6 மாதம் மேஜரா ட்ரபிள் இல்ல. இருப்பினும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். ஆனா உங்களுக்கு எதுவும் மேஜரா ட்ரபிள் கொடுத்துறாது. ஆனா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட் ஜூன் 1க்கு பிறகு ஹெல்த், உங்களுடைய மனம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா ஜென்மத்துக்கு குரு வந்துருவாரு. ராகு தனித்த ராகுவாக எந்த கிரகத்துடைய பார்வையிலும் இல்லாத அந்த ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடுமையா இயக்க ஆரம்பிப்பாரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் தனி அக்கறை எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல இளைப்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் குறையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். அதே மாதிரி உங்களுடைய நேத்திரம், கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய முகத்துல அன்வான்டா ஏதாச்சும் பருக்கள் அல்லது அலங்கோலமான ஏதாச்சும் ஒரு சில சூழ்நிலையில் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு. அதனால முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அடுத்து உங்களுடைய தொடை பகுதியில சற்று கவனம் தேவை. தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வலிகளோ காயங்களோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்தது 6ஆம் அதிபதி லக்னத்துல வராரு. அதாவது நம்முடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு குரு பகவான். எனவே தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். அதிகமான சிந்தனையை குறைச்சுக்கிறது நல்லது. ஓவர் திங்கிங் அந்த நேரத்துல இருக்கும். அதிகமான சிந்தனையை குறைச்சுக்கணும். மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கணும். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சனியுடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முதுகு பகுதி, தோள்பட்டை, கை சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல ஏதாச்சும் வலிகளோ காயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மெயினா பாக்குறது 6ஆம் இடத்தை சனி பகவான் இயக்குறார். எனவே வாயு தொந்தரவு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, வயிறு சார்ந்த ஏதாச்சும் ஒரு உபாதைகள் வந்துட்டு போக வாய்ப்புகள் உண்டு. அதுலயும் கவனம் தேவை. அடுத்து கழிவு நீக்க உறுப்புகள், உடைய மர்ம உறுப்புகள் இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். ஆண் பெண் இருபாலரும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். அடுத்தது ராகு 8ல இருக்கிறதுனால ஸ்கின் சம்பந்தமான டிசீஸ் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். எனவே தோல் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம். அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேது 2ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்றாரு. அதனால உங்களுடைய முகம், காது, பல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனம் தேவை. இப்ப நான் சொன்ன எல்லாமே எல்லாருக்கும் நடக்காது. இப்ப சொன்ன பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் சிம்டம்ஸ் வெளிப்படலாம். அப்படி ஏதாச்சும் சிம்டம்ஸ் வெளிப்படுதுன்னா மருத்துவரை அணுகி அதுக்கான ஒரு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிறது சிறப்பு. எனவே தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் தாழ்ந்து போறதுக்கு, கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும். மேலும் இந்த வருடத்துல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கெடுபலன்களை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா, எந்த தெய்வத்தை அந்த வருடத்துல வழிபடுறது சிறப்பு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதா தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 2ஆம் இடத்துல கேது. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு சிறப்பு. ஏன்னா கேது உங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. குடும்ப பிரச்சனை அதிகமா இருக்கு, குடும்பத்துல தொந்தரவு அதிகமா இருக்கு, குடும்பத்துல செலவு அதிகமா இருக்கு, குடும்பத்துல வாக்குவாதம் அதிகமா இருக்கு, குடும்பத்துல நிம்மதி இல்ல இப்படின்னு ஃபீல் பண்றவங்க விநாயகரை பிடிச்சுக்கோங்க. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் விநாயகர் கோவில் இருக்குன்னா அங்க போயிட்டு விநாயகரை மனம் உருகி வழிபட்டு விநாயகருக்கு செய்யக்கூடிய அந்த செயல்முறைகள், அதாவது அந்த தோப்புக்காரனை போடுவோம் இல்லையா, 2 காதையும் நல்லா புடிச்சுக்கிட்டு தோப்புக்காரனை போடுங்க. மேலும் அந்த விநாயகர் ஸ்தலத்தை அப்படியே சுத்தி வலம் விநாயகரை மனம் உருகி வழிபட்டு விநாயகர் அருளை பெற்று வர்றது சிறப்பு. மேலும் பிள்ளையார்பட்டி போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா அங்கேயும் ஒரு வாட்டி போயிட்டு விநாயகரை வழிபட்டு பிள்ளையார்பட்டியில போய் ஒரு தரிசனம் செய்து வர்றது இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும். அதே மாதிரி வீட்டுல விளக்கெண்ணெய் கொண்டு தீபம் போடுறது சிறப்பு. அது தேக ஆரோக்கியத்தை பலப்படுத்தும். உடைய பெயர் புகழை அதிகரிக்கும். வீட்டுல விளக்கேற்றி தினமும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு வர்றது தேக ஆரோக்கியம், உடைய பெயர் புகழ், உற்றார் உறவினர்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குறைகள் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மேலும் கேது பகவான் சூரியனோட வீட்டுல இருக்கிறதுனால தினமும் காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யறது சிறப்பு. சூரிய பகவானை வழிபடுறது சிறப்பு. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் போயிட்டு வர்றதும் சிறப்பு. இதை நம்ம இந்த தெய்வ வழிபாடு நம்ம சரியாக கடைபிடித்தாலே இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒரு 80% பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் சுப மாற்றம் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா முதல்ல விநாயகரை வழிபட்டு அதன் பிறகு உடைய குலதெய்வத்தை அணுகி குலதெய்வத்தை வழிபடுறதும் சிறப்பு. இந்த வருடத்துல குலதெய்வ வழிபாடு அதிகமான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு முறையாச்சும் இந்த வருடத்துல உங்களுடைய குலதெய்வ
குலதெய்வத்தை நேர்ல போய் பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை செய்து குலதெய்வத்தை மனம் உருகி வழிபட்டு வர்றது சிறப்பு. இது வந்து மனசுல இருக்கக்கூடிய கலக்கங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், சிந்தனை குழப்பங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். எனவே ஏதாச்சும் ஒரு மங்களகரமான மாற்றம் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்துடைய அருளை பெற்று அதன் பிறகு அந்த விஷயத்தை செய்யும் போது அந்த மங்களகரமான விஷயத்துல எந்த தடை தாமதமும் இல்லாம சுப வளர்ச்சி அது கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் பலம் அடையுது. ஆனா குலதெய்வத்துடைய அருள் இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த வருடத்துல குலதெய்வத்தையும் மனமுருகி வழிபடுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்து பிராக்டிகலா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் பொதுவா எல்லா ராசிகளுக்கும் சொல்ற மாதிரி தான தர்மங்கள் அதிகமா செய்யுங்க. முக்கியமா உணவு தானம். விநாயகர் கோவில்ல உணவு தானம் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அன்னதானம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை செய்யுங்க. அது வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், ஒரு மன நிறைவை கொடுக்கும். அதே மாதிரி ரோட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய செயல்பட இயலாதவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த உதவிகளை நீங்க செய்து வரும்போது உங்களை அறியாமலே உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரா வந்து கிரியேட் ஆகும். அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து அடுத்த கடத்து உங்களை உயர்த்தும். இது வந்து ஒரு பிராக்டிகலான பரிகாரம். அடுத்தது இந்த வருடத்துல ஒரு மிக மிக முக்கியமான பரிகாரமா நான் சொல்றது மெடிடேஷன். நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு தினமும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்துல, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க வந்து மெடிடேஷன்ல ஈடுபடுறது சிறப்பு. அது உங்க மைண்டை காம் டவுன் பண்ணி உடைய சிந்தனையை கூர்மைப்படுத்தும். எனவே தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கிடுங்க. அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்துறதுக்கு சூரியனுடைய ஒளியை தினமும் உள்வாங்கணும். அதுக்கு தான் சூரிய நமஸ்காரம் சொன்னேன். காலையில அப்படியே எழுந்து சின்னதா நடைபயிற்சி, அப்படியே சூரிய ஒளி மேல படுற மாதிரி சின்னதா ஒரு நடைபயிற்சி, கை கால்களுக்கு ஒரு அசைவு கொடுங்க. அது வந்து உங்களை அந்த நாட்கள் ஃபுல்லா உங்களை அப்படியே ஒரு ஆக்டிவா நகர்த்திட்டு போகும். இந்த விஷயங்களை இந்த வருடத்துல நீங்க செயல்படுத்துறது சிறப்பு. இந்த பதிவுல 2026ஆம் வருடத்துக்கான ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷன் பிளஸ் அதுக்கான ரெமெடிஸ் இது எல்லாத்தையும் நான் சிம்பிளா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுல சொல்லப்பட்டிருக்கிறத அப்படியே மைல்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருடத்துல ஒரு நல்ல ஏற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு கோச்சார பலன், ஒரு வருடத்துக்கான வருட பலனை நம்ம வருட கிரகங்களின் அடிப்படையில் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம கொடுத்திருக்கோம். இது வந்து ஒரு பொதுவான கோச்சார பலன். இதுல சில மாற்றங்கள் சிலருக்கு மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது உடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளின் அடிப்படையில தான் வந்து பலன்கள் விதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விதிக்கப்படும். கோச்சாரம் வந்து அப்படியே மைல்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஒரு 80% வந்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். ஒரு 20% சில சேஞ்சஸ் சில மாற்றங்களை கோச்சாரத்தால செய்ய முடியும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை எடுத்து நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு சுப பலன்கள், ஒரு தெளிவான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா நம்ம சொல்லணும்னா யோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல எவ்வளவுதான் நெகட்டிவான ப்ரெடிக்ஷன் வந்தாலும் மேக்ஸிமம் அவங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல எவ்வளவு பாசிட்டிவா சொன்னாலும், எவ்வளவு பாசிட்டிவான ப்ரெடிக்ஷன் வந்தாலும் ஒரு 50% பார்த்தோன்னா உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே யோக தசையா அவயோக தசையா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு பலன், ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் எல்லாம் 12 பாவத்துல எங்க இருந்தா யோகம் எங்க இருந்தா அவயோகம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஜெனரல் அவேர்னஸ் ஒரு வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த பதிவை நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்திருக்கேன். அதை நீங்க வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல இந்த நவகிரகங்கள் எங்க அமர்ந்திருக்கு அப்படிங்கறத ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த அமர்ந்த வீட்டுக்கு என்ன பலனை இந்த கிரகங்கள் செய்யும் அப்படிங்கறத நான் அந்த பதிவுல சொல்லியிருப்பேன். டைம் இருக்கும்போது அந்த பதிவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஒரு பொது பலன், வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல நம்ம கிளியரா 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலனை நம்ம கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுல நீங்க என்ன பார்க்கலனா அந்த பதிவுலையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவை பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு போங்க. மேலும் இந்த 2026ஆம் வருடம் அனைவருக்கும் மிக சிறப்பாக, மகிழ்ச்சியாக, நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு வருடமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். மேலும் இது போல இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் மிக்க நன்றி. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.